ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள், அம்மா வந்து ஷிங்க்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேன். நைட்டு படுக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கழுவி அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுருந்தோங்க. அது பாருங்கள், ஃபுல்லாக கழுவி நம்ம எல்லாம் தொடச்சி விட்டுட்டோமா. தொடச்சி விட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், இந்த ஹார்பிக் இது டாய்லெட் கழுவுறோம் இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் நல்லா அதில் அப்ளை பண்ணிடணுங்க. இப்படியே ஊற்றி விட்டுடணும். ஒரு 1/4 ஹவர் அப்படியே ஊறட்டும். 1/4 ஹவர் ஊறின அப்புறம் அவ்வளோதான். ஊற்றிட்டாங்களா, நல்லா ஒரு மூடிக்கு மேலே இருக்கும் ஊற்றிருக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம தண்ணி வந்து ஒரு டெவசால் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு அதை உள்ளே ஊற்றிட்டு போய் படுத்தோம்னா ஒரு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க, பேட் ஸ்மெல்லும் வராது. இப்போ நான் தண்ணி வச்சுட்டு வரேன் இருங்க. பாருங்கள், இது ஒரு காலி பாட்டிலு. இது வந்து இருக்கிற பாட்டிலு. இதுலேருந்து வந்து நான் கொஞ்சம் பாதி ஊற்றிக்குவோங்க. எப்போவுமே பாதி ஊற்றிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிடுவேன். தண்ணியை கால்வாசி ஊற்றுன்னு வச்சுங்களேன். ஒரு 3/4 வாசி தண்ணியை ஊற்றி நம்ம டாய்லெட்டு போகிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து வச்சிடுவேன். அங்கே வச்சிட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த அந்த டாய்லெட் போகும்போதெல்லாம் ஒரு இது புழிஞ்சு விட்டுட்டு ஊற்றுன்னு வச்சுங்களேன், டாய்லெட்டும் க்ளீனாக இருக்கும். நமக்கு வந்து அப்பப்போ கழுவுற வேலையும் மிச்சமாக இருக்குங்க. பாருங்க, இது போல் தண்ணியை பிடிச்சிடுவோம். தண்ணியை பிடிச்சி நம்ம என்ன பண்ணணும், அது பாத்ரூமில் அங்கே டாய்லெட் போகிற இடத்துல வச்சிடணும். வச்சிட்டோம்னா நம்ம யூரின் போகும்போது டாய்லெட் போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அமுக்கி விட்டுட்டோன்னு வச்சுங்க, நமக்கு வந்து கொஞ்சம் பாத்ரூமும் க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், பாத்ரூம் போயிட்டு வரும்போதெல்லாம் நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு ஒரு மாதிரி ஊற்றிட்டோம்னா வச்சுங்களேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த இது வாங்க தேவையில்லை. அது நல்ல சூப்பராக க்ளீனாக ஆகிடும். இந்த மாதிரி தாங்க நான் பண்ணுறேன் ஐடியா. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஷிங்கில் வந்து நைட்டு படுக்கும்போது இது போல் ஊற்றி விட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராது. அந்த பாருங்கள், நல்லா சுட ஊற்றுறோம் பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக அந்த டியூப்பு ஃபுல்லாக அப்படியே க்ளீனாக ஆகிடுங்க. வெளியேன்னு ஆகிடும், அழுக்கு சேராது, அந்த கரப்பாம்பூச்சிங்க வராது, ஸ்மெல்லு வராது. இந்த மாதிரி செய்து பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் அம்மாக்கிட்ட. ரொம்ப எனக்கு திருப்தியான டிப்ஸுங்க இது. அதை ஊற்றும் போதே அந்த அழுக்கோட ஸ்மெல்லெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா நம்ம க்ளீனாக ஆகிடும், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். சின்ன சின்ன கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் வராது. ஓகே, பாய் செல்லங்களா. அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோக்களை நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் செல்லங்களா. பாய்.